ரோகிணி உத்திரம் பூராடம். இது உங்க லக்ன புள்ளியில இருந்தாலும் சரி, ராசி நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமா இருந்தாலும் சரி, நீங்க கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ரோகிணி உத்திரம் பூராடம் இந்த நட்சத்திரம் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம கூடவே இந்த 1-4 பாவ சேர்க்கை கொண்ட நபர்களும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த 4ஆம் பாவம் அப்படின்றது டைரக்டா புதனினுடைய கர்ம பதிவை கொடுக்கும். உங்க லக்னாதிபதியே போய் 4ஆம் அதிபதியில உட்கார்ந்துட்டாரு, 4ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டாரு, இல்ல 1-4 சேர்க்கை இருக்கு அப்படின்னா நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். வாழ்நாளில் முடிஞ்ச அளவுக்கு கடனே இல்லாத வாழ்க்கையை வாழ பழகிக்கணும். அதுவே உங்களுக்கு சிறந்தது. நான் பல பதிவுகளில் வந்து சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு கர்மாக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு பிஹேவியர் இருக்கு, அதுக்குன்னு ஒரு சைக்காலஜி உளவியல் இருக்கு. ஒவ்வொரு கர்மாக்கும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு, ஸ்ட்ரென்த் வீக்னஸ் இருக்கு, பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இருக்கு. அதன்படி அந்த கர்ம பதிவை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதும், நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம பல பதிவுகளில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம்.